என்ன பத்தி நான் ஏசிக்குள்ள உட்காந்து படிக்கணும், படிச்சு ஒரு பெரிய ஆளா வரணும், வந்து போட்டு தான் நான் உங்களை காப்பாற்ற போறேன். அப்படி சொன்னாலும் நீ கேட்க போற பிள்ளை இல்ல, என்னவாது செய்துல எனக்கு தெரியா. நான் போறேன், அப்பா நீ தான் புவாரி மாமா சந்திக்கிறேன். ஐயா ஏதோ அனௌன்ஸ் பண்ணி கொண்டு போனாங்க தம்பி, இந்த நோட்டீஸ் என்னன்னு பாருங்க. இது நல்ல விஷயம் தானம்மா. சர்வதேசத்துல வந்து கைத்தொழில் படிச்சுக்கிறாங்க. ஆனாம்மா இது எங்களுக்கு சரி வராதம்மா. 6 மாதம் இது படிக்கணும். அந்த 6 மாதம் நான் படிக்க போனோட கூட போயிடாம போயிடும். 6 மாதம் தானே தம்பி, நான் மாவு இடிச்சு அங்க வீட்டு வேலை செய்து இவ்வளவு காலம் கழிச்சு உன்னை வளர்த்து விட்டுட்டேன். இந்த 6 மாசம் பெரிய கஷ்டமே. நீ போய் படிச்சேன்டா நாளைக்கு நல்ல உத்தியோகம் பார்க்கலாம். எனக்கு தான் தொழில் இல்லை, உனக்காவது ஒரு சுய தொழில் கிடைக்குமே ஐயா. எப்படியாவது படிராசா. சரியம்மா, நான் நாளைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் எழுத போட்டுருக்கேன். சரிராசா, எங்க உள்ள கட்டிக்காரன் கஷ்டப்பட்டு நான் அவனை படிப்பிச்சதால அவன் என்ன தொழில் என்றாலும் சுய தொழில் என்றவனோ விருப்பத்தோட போறான். அவன் பாஸ் பண்ணுவான். நான் மாவிடிச்சாவது இந்த 6 மாசத்தை எப்படியோ நான் காலத்தை கடத்திடுவேன். பாப்போம். அடிக்கிறியா? இதுக்கான இங்க வந்து என்னடா இது? ஸ்கூல்ல தான் விடிய 8 மணில இருந்து 2 மணி மட்டும் படிப்பாங்க. இங்க விடியோல இருந்து பின்னர் 4 மணி மட்டும் படிப்பிக்கிறாங்கடா. குந்தி ஏழாதுடா. அப்ப என்னத்தை படிச்சு கிழிக்கிறது? படிச்சு என்னதான் கண்டா மனுஷன்? ஒன்றும் காணல. விசர் தான் பிடிக்குது. இல்லை சார், சும்மா ஏதோ கேட்டான் சொல்லி தான் கொண்டிருக்கேன். என்ன கேளுங்க சார். ஓகே, ஒரு 2-3 மாசம் தான் இருக்கு. இந்த கோட்டை படிச்சு முடிச்சுட்டேன்டா. அதுக்கு எங்களோட அம்மா வீட்டுகளுக்கெல்லாம் அனுப்பாம நானே உழைச்சி இந்த குடும்பத்தை பார்ப்பேன். அதுக்காக தான் இந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன். 4 மணிக்கு படம் இருக்கு. நம்மளோட தலையில படம் கொண்டு போடுறாங்க தியேட்டர்ல. வாரியா பார்க்க போறதுக்கு? 4 மணிக்கு நான் குவாரிக்கு போகணுடா, கல் உடைக்கணும். நீ கல்குவாரிக்கு போய் என்னதான் கிழிச்ச? சொன்ன கூப்பிட. நீ வாழ்க்கையை அனுபவிக்கவே மாட்டேன். நீ ஒரு விசர் பிடிச்ச மனுஷன் நோய். பொட்டியங்கண்டா லைவ் ஆடு நல்லா டம் அடிச்சு அடிச்சு பொட்டையில பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணு. நீ வாழ்க்கையே அம்மா அப்பாட காலே நீ நாசமா போற. போ போய்ஸ் இப்ப மாறி மட்டும் இருந்துடாங்க. கடைசி வரைக்கும் நீ உருப்பட மாட்டீங்க. விளங்குதா? வாடா. படிக்க போறான்னு போனான். என்ன தானே இல்ல, டிவியில நல்ல ஒரு ராமா இருக்குது. அந்த வயலுக்கு போனாலும் சாப்பாடு கொண்டு வரதுக்கு நான் தான் போகணும் போல. என்ன காணையில எங்க நிக்கிறானோ இவ்வளவு நேரம் ஆயிட்டு இன்னும் எந்த பிள்ளை வீட்டுக்கு வர இல்லை. சில நேரம் கல் உடைக்க போயிட்டானோ பாவம், சாப்பிடவும் இல்லை. அங்கேயும் கஷ்டப்பட்டு உழைச்சு இப்ப கல் உடைக்கையும் போறான். பிள்ளைக்கு கஷ்டம் வந்து தாய் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த மனதில் ஒரு எண்ணம். என்னடா நம்ம சரியில்லையோ? என்னடா நல்லா தானே போனா? என்னடா சொல்ற? குண்டா தூக்கி போடுற? படிச்சு போன இடத்துல ஒன்றும் தெரியாதம்மா. ஒன்றும் எழுவையும் இல்லை. இந்த முத்தமாங்களமா படிச்சு பாஸ் ஆயிட்டான். நான் படிக்கிறேன்னு சொல்லி உங்களே ஏமாத்தி, எங்க அப்பாவே ஏமாத்தி, சர்வதேசத்துல எவ்வளவு நல்லா படிச்சுட்டார் வந்து அவரே ஏமாத்தி படிச்சுனா என்ன ஏமாத்தி கொண்டுமா. மகன், நீ இந்த நிலைக்கு போறது காரணம் அம்மா. நான் ஒரு காரணம் தான். படம் என்று சொல்லி நான் டிவிக்கு முன்னாலே இருந்துட்டேன். அவன் எங்க போறான் எங்க வரான்னு நானும் பார்க்கல. உங்களோட மாணவி இப்படி ஒரு நிலைமை தான் நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்களா? ஒரு தொழிலும் தெரியாது.